வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் பிரசாந்த் கட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குக்கு வித் கோமாளி சீசன் 5 மீண்டும் நல்ல பரபரப்புடன் வந்திருக்குது. ஆனா இந்த முறை சாம்பார் சிக்கலும் கூட சேர்ந்து வந்திருக்கு. சிரிப்புடன் இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் விஜய் டிவி வெளியிட்டுள்ள செப்டம்பர் 28, 2024 புதிய ப்ரோமோ. இந்த ப்ரோமோவில் மணிமேகலை மீது வன்மம் காட்டியதாக நெட்டிசன்கள் தீயாய் விமர்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மணிமேகலை மற்றும் பிரியங்கா சர்ச்சை எங்க போகுது, இந்த விவகாரம் எப்படி வளரும், இதை பற்றி முழுமையாக பேசலாம். ரெடியா இருக்கீங்க? சீக்கிரம் ப்ளே பண்ணுங்க. சரி, ப்ரோமோவுக்கு திரும்பி போகலாம். இந்த ப்ரோமோல என்ன பார்த்தோம்? முதலில் நம்ம ராமர் புகழ் பேசி நடிக்கிற காட்சி. இது ஒரு சாதாரண சண்டை மாதிரி இருந்தாலும் நிஜத்துல இது கதை சொல்ற மாதிரி இல்லை. பலரும் இதை மணிமேகலை மற்றும் பிரியங்கா சம்பவத்தை வைத்து கலாய்க்கிறதாக உணர்ந்திருக்காங்க. நெட்டிசன்கள் சொல்லுறதாவது, இந்த சண்டை குக் வித் கோமாளி ஷோவில் வெளிப்படையாக காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு நடிகர்களை வைத்து கலாய் செய்து காட்டியிருக்காங்க. அப்போ நெட்டிசன்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? விஜய் டிவி இதை மொத்தமாக தவறாக கையாளுது என்று பலர் குற்றம் சாட்டுகிறாங்க. சிலர் இதோட கருத்துக்கள் வெறித்தனமா வருது. மணிமேகலை வெளியேறியதற்கும் அதற்கான காரணம் பிரியங்காவே என்ற சர்ச்சையும் குற்றச்சாட்டும். இதற்காக பிரபலங்களும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலிருந்து எப்படி பிரச்சனை உருவாகும்னு சொன்னா, சமீபத்தில் நடந்த நிகழ்வில் மணிமேகலை வெளியேறிய பிறகு நெட்டிசன்கள் பிரியங்காவே காரணமாக குற்றம் சாட்டினாங்க. இதற்கு மாகாபா ஆனந்த், புகழ் போன்ற பிரபலங்கள் பிரியங்காவுக்கு ஆதரவாக வெளியே வந்தனர். இவங்க எல்லாரையும் மொத்தமாக மசாலா செய்றாங்கன்னு சிலர் சொம்பு என்ற வார்த்தையோட குறிப்பிடினாங்க. மணிமேகலை இதற்கு பதிலடி கொடுத்தார். அதோடு மாகாபா ஆனந்த் செருப்பு போட்டோவை பதிவிட்டார். இதை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து சண்டை காலையில் மாற்றியிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா கேங் சண்டை டிவி சீரியல மாதிரி கிளைமாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது எங்கு போகும், யாரால முடியும் தெரியவில்லை. ஆனா குக்யூ வித் கோமாளி ஷோல் இந்த மாதிரி ட்ராமா இருந்தா நமக்கு வேற எதுக்காவது வேணாமே. சிரிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் டிவி சரியானதா செய்யுது இல்லையா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது? கிளைமாக்ஸ் ஆகுமா இல்ல அதுக்கு மேல கான்ஃப்ளிக்டேயா இருக்கும்? அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கண்டிப்பா கொடுக்கிறேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அமுக்கிட்டு போங்க. நன்றி நண்பர்களே. நான் உங்களோட பிரசாந்த்.